சிஎஸ்கே டீம் தோத்ததுக்கு காரணம் யாரு? மகேந்திர சிங் தோனி கேப்டன்சி சரியா பண்ணாரா இல்லையா? ஒரே தப்ப எவ்வளவு டைம்ல திருப்பி திருப்பி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பண்ற தப்ப ஒத்துக்காம அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங். அஸ்வின் பிளேயிங் லெவல் திரும்பி வந்ததுக்கு காரணம் டீம் மேனேஜ்மெண்டோட பிரஷரா இல்ல தோனி எடுத்த முடிவா? வணக்கம் மக்களே. ஸோ சிஎஸ்கே போன மேட்ச் எல்எஸ்ஜியோட வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். சிஎஸ்கே வின்னிங் வேஸ்க்கு திரும்பிட்டாங்க. கண்டிப்பா இதே மாதிரி ஆடி ஒரு டீம் காம்பினேஷன் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ் கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா அந்த மும்பை மேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ல எங்களோட ஃபார்ம் அது இல்ல, ஏதோ தெரியாம தான் அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க சிஎஸ்கே. ஏன்னா ஒரு காம்படிஷனே இல்லாம ஒரு நல்ல அடி வாங்கிட்டு மும்பை கிட்ட அடி வாங்கிட்டு திரும்பி வந்திருக்கோம்னே சொல்லலாம். பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணியிருக்காங்க. என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகேந்திர சிங் தோனி கேப்டன். அவர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட இருந்தே வருவோம் பவுலிங் பண்ணும்போது. ஸோ ஒரு கேப்டன்சில வந்து அவர் போன மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல எங்ககிட்ட ஒரு நல்ல பவுலர்ஸ் இல்ல. அத வந்து நாங்க இப்போ இந்த காம்பினேஷன் வந்து எங்களுக்கு செட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது, அன்ஷுல் கம்போஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்எஸ்ஜி கூட. ஸோ அத தான் மீன் பண்ணி அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஏங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல வந்துட்டு இம்பாக்ட் சப்ல எதுக்கு அஸ்வினை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் கேட்க மாதிரி இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் இதே தப்பு தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு பவர் பிளேல ஒரு நல்ல பவுலரே இல்ல. கலீல் அகமது மட்டும் தான் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவரை தவிர அவருக்கு அக்கம்பெனி பண்ற மாதிரி, அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலர் இல்லாதது தான் பெரிய பிரச்சனையாவே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே இருந்திருக்கு. அதையே ஓவர் கம் பண்ணி தான் போன மேட்ச்ல எல்எஸ்ஜி கூட தோனி வந்து அன்ஷுல் கம்போஜ் நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த மேட்ச் ஜெயிச்சோம் அப்படின்னே சொல்லலாம். அவருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு பிரசன்டேஷன்ல. அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க வந்து ஜேமி ஓவர்டனை வந்து கலீல் அகமதுக்கு ஒரு பேரா பண்ணி அவர் வந்து ஜேமி ஓவர்டன் வந்து அவர் இங்கிலாந்துக்கே வந்து பவர் பிளேல போட மாட்டாருங்க. அவர் ஆடுற எந்த டீமுக்குமே அவர் பவர் பிளேல பவுலிங் போட்டதே கிடையாது. அவர் வந்து ஒரு மிடில் ஓவர் பவுலர். மிடில் ஓவர்ல வந்துட்டு ஒரு பவுன்ஸ் போட்டோ இல்ல ஸ்லோவர் பால்ஸ் போட்டோ அந்த மாதிரி போடுற பவுலர் தான். அவரை கொண்டு வந்து பவர் பிளேல போட வச்சீங்கன்னா அப்புறம் என்னங்க ஆகும்? அவரு இந்த இந்த பக்கம் கலீல் அகமதும் பழைய மேட்ச் சரியா நல்லா பண்ணல தான். ஸோ இவரு ரன் லீக் பண்றாரு, அவரு லீக் பண்றாரு. அதுக்கு பதிலா அன்ஷுல் கம்போஜ் வந்து அஸ்வினுக்கு பதிலா கொண்டு வந்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவர் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆடின 3 மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா அவர் இது தப்பா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணுமே அவர் பண்ணல. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்லா எக்கனாமிக்கலா பவுலிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலரை நீங்க ஏன் ஒமிட் பண்ணிட்டு அஸ்வின் உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேள்விதான் கேட்க தோணுது. இன்கேஸ் அன்ஷுல் கம்போஜ் தான் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுதான். பட் ஆனா அவர் நல்லா பண்ணியிருப்பாரு. ஸோ கலீல் அகமதும் அன்ஷுல் கம்போஜும் சேர்ந்து நல்லா பண்ணியிருந்தாங்க மீன்ஸ் அவர் பிரஷர் இந்த பக்கம் பிரஷர் அவரும் டெவலப் பண்ணுவார், இவரும் டெவலப் பண்ணுவார் மீன்ஸ் நம்ம பவர் பிளேல கண்டிப்பா விக்கெட் எடுத்திருந்திருக்கலாம். அதுல ரிக்கல்டனோ இல்ல ரோஹித் சர்மாவோ இது ரெண்டுல யாரோ ஒருத்தர் விக்கெட் எடுத்திருந்தா கூட நம்ம கேம்ல வந்திருக்கலாம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஓகே, அஸ்வின் இந்த மேட்ச் நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். மத்த மேட்ச் கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கலா பவுலிங் பண்ணியிருந்தாரு. பவர் பிளேலயும் ரொம்பவே எக்கனாமிக்கலா நல்லா பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். பட் ஆனா அவரால் விக்கெட்ஸ் எடுக்க முடியல அப்படிங்கிறது ஒரு உண்மை. இருந்தாலுமே என்ன இருந்தாலும் கலீல் அகமது கூட ஒரு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அன்ஷுல் கம்போஜ் அந்த மாதிரி ஒரு பவுலர் இருந்து அந்த டைம்ல நீங்க அஸ்வினை கொண்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆனா உங்களுக்கு வந்து வெறும் ஒரு பவுலர் வச்சு போறது ரொம்பவே தப்பு. அது வந்து தோனி பண்ண மிகவும் பெரிய தப்பு அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இது தோனி பண்ண கரெக்டான முடிவா இல்ல தப்பான முடிவா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அடுத்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே தான் சேம் பவர் பிளேலயே சொல்லலாம். சோ பதிரானா எதுக்கு டீம்ல இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. பதிரானா வந்து டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வளர்த்துறீங்க ஓகே. பட் ஆனா அவர் டெத் ஓவர்லயும் சரியா பண்றது இல்லைன்னே சொல்லலாம். சோ ஓகே, அது வந்து அந்த மேட்ச்ல அவர் சரியா பண்ணல அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் ஆனா ஒரு பவர் பிளேல கூட அவரால ஏன் போட முடியல? அவருக்கு ஏன் பவுலிங் வந்து பவர் பிளேல குடுக்க மாட்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தோணுது. ஏன்னா ஜேமி ஓவர்டன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த அந்த அளவுக்கு ரன் ரேட் போயிட்டு இருக்கும் பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 70 ரன் நீங்க குடுக்குறீங்கும்போது உங்களோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பிரீமியம் பவுலர்னு சொல்லிட்டு இருக்கிற பதிரானாவை ஏன் 6th ஓவரோ 5th ஓவரோ ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கேட்க தோணுதுன்னே சொல்லலாம். சோ ஏன் அவர் வந்து பவர் பிளேல பவுலிங் போட்டு அதே யார்கர் அதே ஸ்லோவர் பால் அதெல்லாம் வந்து பவர் பிளேல போடலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அதை வந்து நீங்க 10th ஓவருக்கு அப்புறம் தான் 12th ஓவருக்கு அப்புறம் தான் அவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அவர் வந்து அதே அதே யார்கர்ஸ் வந்து 5th ஓவர்ல போட்டு ரோஹித் சர்மா விக்கெட்டோ இல்ல ரிக்கல்டன் விக்கெட்டோ அந்த மாதிரி எடுக்கலாமே, சூரியகுமார் விக்கெட்டோ யாரை வேணா எடுக்கலாமே, ஏன் அவரால் பவர் பிளேல போட முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது. அந்த மாதிரி ஒரு பதிரான மாதிரி ஒரு பவுலரை 12th ஓவருக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா 6th ஓவர்ல மேட்சை தோத்துட்டீங்க அப்படிங்கறது ஒரு உண்மை. 6 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 70 for 1 அப்படின்னு அவங்க இருக்காங்க போது நீங்க அடிச்சதே 177 தான் அடிச்சிருக்கீங்க போது அப்ப கண்டிப்பா வந்து பேட்டிங் டீமுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் ஃபுல் அட்வான்டேஜ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பவுலர் டெத் ஓவராகவே வச்சிருந்தீங்கன்னா அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே தோத்துட்டீங்கன்னா அவரோட யூஸ் என்ன? லாஸ்டா அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஓவரே போடல அப்படிங்கிறது உண்மை. ஏன் அந்த ஓவர் வந்து நீங்க மேல யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுது. சோ சேம் வைஸ் நூர் அகமது அதே மாதிரி தான்.
12வது ஓவர் மேல நீங்க ஏன் யூஸ் பண்றீங்க? நீங்க 2 பேரும் ஒரு நல்ல பவுலர்ஸ். என்ன சொல்றது? ஒரு அவுட் ஆக்ஷன்ல போடக்கூடியவங்க 2 பேருமே ஒரு டிஃபரண்டான பவுலிங் ஆக்ஷன்ஸ் இருக்கிறவங்க. அவங்கள ஏன் நீங்க மேல யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறது எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா இதே தப்ப தான் ருத்துராஜ் கெய்க்வாடும் பழைய மேட்சஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு. சோ தோனியும் இதே தப்ப தான் திரும்பி பண்ணிட்டு இருக்காரு. 150 ஏன் பவர் பிளேல போட முடியாதா? சரி ஓகே, பவர் பிளேல போட முடியலன்னா ஓகே. ஏன் 7த் ஓவர் வந்து போடலாமே. ஜடேஜா குடுக்குற பதிலா நீங்க 150 7த் ஓவர்ல குடுத்துருக்கலாம். இல்ல 8த் ஓவர் குடுத்துருக்கலாம். 7த் டூ 10த் ஓவர் வரைக்கும் நீங்க எங்க வேணா அவருக்கு குடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் சேப்பாக்ல நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் தான் 4 விக்கெட் எடுத்து மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததே அவரு தானே சொல்லலாம். ஓகே, அது வேற மாதிரி பிட்ச், இது வேற மாதிரி பிட்ச் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க எதற்காக அவரை வந்து ஏன் குடுக்காம விட்டீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இது வந்து தோனி பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக்னே சொல்லலாம். சோ தோனி பாத்தீங்கன்னா பவுலிங் ரொட்டேஷனே ரொம்பவே தப்பா பண்ணியிருக்காருங்கிறது ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அவர் பண்ண கேப்டன்சி விதத்துல. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போதே நம்ம பேட்டிங் பண்ணும்போதே டியூ வந்து அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த டைம்ல அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இம்பாக்ட் சப்பா ஏன் அஸ்வின் உள்ள கொண்டு வந்தீங்க? ஏன்னா டியூ இருக்கும்போது பால் வழுக்கும், கையில இருந்து வழுக்கும்னு சொல்லுவாங்க. சோ அந்த அந்த மாதிரி ஒரு டைம்ல அஸ்வின் அவரும் ஒரு ஸ்பின் பவுலர். உங்க டீம்ல ஆல்ரெடி 2 ஸ்பின் பவுலர் இருக்காங்கும்போது திரும்பி ஏன் அஸ்வினை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற அந்த கேள்வியும் என்கிட்ட வருது. டியூ ஃபேக்டர் சொல்றீங்க ஓகே. பட் அதுக்காக நீங்க பிரிப்பேர் பண்றது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தானே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறது அந்த கேள்வி கேட்க தோணுது என்கிட்ட. அதே போல பார்த்தீங்கன்னா, தோனி முன்ன மாரி வந்து அந்த பவுலர்ஸ் கிட்ட போய் பேசுவாரு இல்லையா? அவர் ஷோல்டர் மேல கை போட்டு, இந்த மாரி என்ன பிளான் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாரு. ஏதாவது அடி அதிகமா வாங்கிட்டாங்க. ஒரு 2, 4 அந்த மாரிலாம் கன்டினியூஸா பவுலர் குடுத்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுக்கறக்காக அவர் வந்து கிட்ட போய் பேசுவாரு. எப்பவுமே ஒரு ஷோல்டர் மேல கை போட்டு, என்ன பண்ணலாம்? என்ன டெசிஷன் எடுக்கலாம்? எந்த மாரி பவுலிங் போலாம்? அந்த மாரிலாம் பேசுவாரு. பட் ஆனா, அவர் வந்து இந்த லாஸ்ட்டா நடந்த மேட்சஸ்லலாம் அந்த மாரி பண்ணி நான் பார்க்கவே இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ஏன் அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இல்லாம இருக்காரோ? அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு கேள்விகள் தோணுதுன்னே சொல்லலாம். ஓகே. அடுத்து பேட்டிங்க்கு வருவோம். பேட்டிங்ல வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பவர் பிளேல வந்து ரொம்பவே ஸ்லோவா ஆடியிருந்தாங்க. ரச்சின் ரவீந்திராவும், ஷைக் ரஷீதும். ஓகே. அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடுன மாரி இருந்துச்சு. அது வந்து ஒரு பியூர் பேட்டிங் ட்ராக்ன்னு சொன்னாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர், செகண்ட் ஓவர் ஓகே ஸ்லோவா ஆடுனாங்க. விக்கெட் குடுக்கக்கூடாதுன்னு அந்த மாரி ஆடுனாங்க. ஒத்துக்கலாம். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ட்டே இல்லாம பேட்ட வீசுறதுக்கே ரொம்ப பயந்த மாரி தெரிஞ்சது ரச்சின் ரவீந்திரா கிட்ட. பட் ஆனா ரச்சின் ரவீந்திரா ஏன் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆயுஷ் மாத்ரே அவர் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஷைக் ரஷீதுக்கு அப்புறம் ஆயுஷ் மாத்ரே வந்து கிடைச்சது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே. அடுத்த வருஷம் நீ ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த முறை ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட்டோட அவர் மட்டும் தான் விளையாடி இருந்தாரு. அவர் அடிச்சது மட்டும் தான் ரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சது மட்டும் தான் ரன். அந்த ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணது அவர்னால தான். அந்த பவர் பிளேல அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்தாரு. ஜடேஜா, துபே அந்த மேட்சை வந்து அங்கேயே அவங்க கில் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு இன்டென்ட்டே இல்லாம சிங்கிள்ஸ் தட்டிட்டு ரொம்பவே ஒரு ஓடிஐ ஓடி டெஸ்ட் மேட்சஸ் ஆடுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஆடிட்டு இருந்தாங்க அவங்க 2 பேருமே. ஏன் அந்த மாதிரி ஆடினாங்க அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வருது. அந்த டைம்ல போய் நீங்க சொல்லலாமே, இது ஒரு பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. ரன் நம்மளுக்கு ஒரு 200 ரன்ஸ் போர்ட்ல போஸ்ட் பண்ணணும். அப்படி போட்டா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் பிளெமிங்கோ இல்ல மகேந்திர சிங் தோனியோ ஒரு டைம் அவுட்ல போயிட்டு நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்ல தவறிட்டீங்க? அதே மாதிரி 9th ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பவும் அவங்க அட்டாக் பண்ணல அப்படிங்கிறது உண்மை. ஓகே, அப்படி 9th ஓவர் அது ஒரு டைம் அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. அப்போ அட்டாக் பண்ணலங்கிறது உண்மைன்னாலும் திரும்பி நீங்க கூப்பிட்டு பேசலாமே. ஏன்னா கிளவுஸ் மாத்துற மாதிரி உள்ள வந்து நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இல்ல 12வது ஓவர் வரைக்கும் நீங்க திரும்பி ஒரு டைம் அவுட் கேட்கலாம். 16வது ஓவர் வரைக்கும் நீங்க டைம் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க 12வது ஓவர்ல இருந்தே ஒரு டைம் அவுட் மறுபடியும் நீங்க கேட்டுட்டு உள்ள போயிட்டு திரும்பி அனலைஸ் பண்ணி பிட்ச் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள வரவே இல்ல. அவங்க அட்டாக் பண்ணதே பாத்தீங்கன்னா ஒரு 15வது ஓவர்ல இருந்து அட்டாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேர் துபேவும் ஜடேஜாவும். இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா மேட்சை வந்து சிஎஸ்கே விட்டுட்டாங்க. அந்த மிடில் ஃபேஸ்ல ரன் இல்லாம அந்த 30 ரன் ஷார்ட் ஆச்சு இல்லையா, அந்த 200 வராம போனதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல அவ்வளவு கூட அடிக்கலன்னா அப்புறம் எப்படி இவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும், பவர் பிளே ஆகட்டும், டெத் ஓவர்ஸ் ஆகட்டும், எல்லா ஃபேஸ்லயுமே வந்து அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இனிமே அந்த பழைய ஒரு கிரிக்கெட்டையே மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் வச்சுட்டு லாஸ்ட்டா ஒரு 5 ஓவர் மட்டும் தான் நாங்க அடிப்போம். அந்த 5 ஓவர்ல நாங்க ஒரு 70 ரன் அடிச்சா போதும். அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல கையில விக்கெட்ஸை வச்சு விக்கெட் வச்சா போதும்னு சொல்லி மிடில் ஓவர்ஸ் ஆடுறாங்க சிஎஸ்கே. இது வந்து ஒரு தப்பான ஒரு ஒரு கிரிக்கெட்டே சொல்லலாம். இது வந்து ஒரு கஷ்டமான பிச்சர்ஸ்ல வந்து இது வந்து இந்த டெக்னிக் வந்து செல்லுபடி ஆகும். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்ல வந்து நீங்க எல்லா ஓவருமே எல்லா பாலுமே நீங்க அட்டாக் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு உண்மை. அட்லீஸ்ட் ஒரு ஓவருக்கு நீங்க 8 to 10 ரன்ஸ் ஆவது நீங்க அட்டாக்கிங்ல போட்டீங்கன்னா தான் ஆப்போனன்ட் டீமோட கேப்டனுக்கு வந்து பிரஷர் ஆவாரு. அந்த பவுலர்ஸ் வந்து பிரஷர் ஆவாங்க. ஆனா இப்படி மிடில் ஓவர்ஸ்ல ஸ்லோவா ஆடி விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் வச்சு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா நீங்க 30 ரன் ஷார்ட்டா இருக்கீங்க. ஆனா நீங்க வந்து உங்ககிட்ட விக்கெட்ஸ் இருக்கு. ஜாமி ஓர்டன் பெரிய ஹிட்டர்னு சொல்லி டீம்ல வச்சிருக்காங்க ஜாமி ஓர்டன்.
அதே போல தான் விஜய் சங்கரும் இருக்காரு. அவரும் ஒரு நார்மல் மிடில் ஓவர்ஸ் ஹிட்டர் தான் சொல்லலாம். பட் ஆனா அவங்க 2 பேரும் ஒரு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஹிட்டர் ஜேமி ஓட்டன் வச்சிருக்கீங்க. அவர் வந்து பவுலிங்கும் சரியா பண்ண மாட்றாரு. சோ அவர் பேட்டிங்காக தான் அவர் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்கங்கும்போது, அவருக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கும்போது, நீங்க உங்க பிளானே சரியில்ல. உங்க மிடில் ஓவர் ஸ்பேஸ்ல நீங்க கொஞ்சம் அட்டாக் பண்ணி, இந்த சிவம் துபேவோ, இல்ல ஜடேஜாவோ இல்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணியிருக்கலாம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டு ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருந்தாங்க. அதுல யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 ரன் 15 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சுட்டு அவங்க அவுட் இருந்தா கூட ஜாமி ஓட்டனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், விஜய் சங்கர் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க உங்களோட பேட்டிங் ரிசோர்ஸை நீங்க சுத்தமா யூஸ் பண்ணிக்கல, அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணாமயே விட்டுட்டீங்க, அப்படி தவற விட்டுட்டீங்கிறது ஓகே. டீம்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ ஹோல்ஸ் இருக்கு, இவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் மீறி 6 மேட்சுக்கு 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ் வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா டீமே இன்னி காம்பினேஷனே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெருசா செட் ஆகல. அது அது போக எப்படி நீங்க 6 மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ இந்த சீசன் சிஎஸ்கேக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சீசன் நம்ம பார்க்கலாம். இந்த சீசன் பண்ண மிஸ்டேக்லாம் திருப்பி பண்ணாம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.